Very good morning. ஒரு காலத்தில் வானத்தின் உயரத்தில் லுமா என்ற ஒரு சிறிய நட்சத்திரம் இருந்தது. லுமா மற்ற நட்சத்திரங்களை விட சிறியதாக இருந்தது. அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவள் இருளை பற்றி பயந்தாள். ஒவ்வொரு மாலையும் சூரியன் தூங்கச் சென்று வானம் கருப்பாக மாறும்போது லுமா தன் சிறிய கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். நான் பிரகாசித்தால் யாரும் என்னை பார்க்காவிட்டால் என்ன செய்வது? இருள் என்னை விழுங்கினால் என்ன செய்வது? என்று அவள் நினைத்தாள். மற்ற நட்சத்திரங்கள் மகிழ்ச்சியுடன் மின்னின, ஆனால் லுமா தன் பிரகாசத்தை மறைத்தாள். ஒரு இரவு, ஒரு ஞானி சந்திரன் அவளை கவனித்தான். ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய், குட்டி? சந்திரன் மெதுவாக கேட்டான். நான் இருளை பற்றி பயப்படுகிறேன், லுமா கிசுகிசுத்தாள். அது மிகவும் பெரியதாகவும் காலியாகவும் உணர்கிறது. சந்திரன் சிரித்தான். ஆனால் லுமா, இருள் இல்லாமல் யாரும் உன் ஒளியை பார்க்க மாட்டார்கள். வானம் இருட்டாக இருந்தால் நீ பிரகாசமாக பிரகாசிக்கிறாய். அப்போதுதான் பூமியின் கீழே ஒரு சிறுவன் தன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். அவர் கையை நீட்டி, பார் அம்மா, அந்த சிறிய நட்சத்திரம் எனக்காகவே பிரகாசிக்கிறது என்றார். லுமாவின் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. இருண்ட இரவிலும் கூட தனது ஒளி ஒருவரை மகிழ்ச்சியடையச் செய்யும் என்பதை அவள் உணர்ந்தாள். அன்று முதல் அவள் மீண்டும் ஒருபோதும் மறைந்ததில்லை. மிகச்சிறிய நட்சத்திரம் கூட ஒருவரின் உலகத்தை பிரகாசமாக்கும் என்பதை அறிந்து அவள் துணிச்சலுடன் மின்னினாள். கதையின் நீதி, நீங்கள் எவ்வளவு சிறியதாக உணர்ந்தாலும் உங்கள் ஒளி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். Thank you and bye. Like, share and subscribe for more videos.